ஹே கைஸ், சண்டைக்கோழி 2 படத்தை பற்றி உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்குசாமி எழுதி இயக்கிய 2018 ஆக்ஷன் கலந்த படமாக வெளிவந்தது சண்டைக்கோழி. தொடர்ச்சியான சண்டைக்கோழி 2 படமாக வெளிவந்தது. விஷால், ராஜ்கிரண், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி, சரத்குமார் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் விஷாலுக்கு 25வது படம். இந்த திரைப்படம் செப்டம்பர் 2017 ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 2018 18ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை. ஆகஸ்ட் 2014 அஞ்சான் வெளியானதை தொடர்ந்து லிங்குசாமி ஒரே நேரத்தில் 2 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருக்கிறாரு. அதில் ஒன்று ஆக்டர் கார்த்திக்கு எண்ணி 7 நாள் என்ற ஸ்கிரிப்டும், விஷாலுக்கான சண்டைக்கோழி 2 படத்துக்கான ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோடைய டைரக்டர். இந்த படத்தை விஷாலுடைய விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மற்றும் லிங்குசாமியோடைய திருப்பதி பிரதர்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்குது ஆரம்ப காலகட்டத்தில். அதே நேரம் அன்னைக்கு காலகட்டத்தில் லிங்குசாமியோடைய பல படங்கள் தோல்வி அடைந்ததுனால அவர்கள் நிதி நெருக்கடிகளை சிக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தை தயாரிக்க அவர் அப்படியே டிராப் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பென் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்குது. கடைசியாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஸ்கிரீன் சீன்ஸ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டுல ராஜ்கிரண் விஷாலுடன் முதல் பாட்டில் இருந்தவர்களையும் 2வது பாட்டுக்கும் கமிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல காமெடியனுக்காக சூரிய தான் ஃபர்ஸ்டா அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில காரணத்தினால நடிக்க முடியாததுனால அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், கஞ்சா கருப்பு கமிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக ஃபர்ஸ்ட் டி இமானை தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி ஒரு சில காரணத்தினால இவரை மாற்றி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு கமிட் ஆகிருக்கிறாரு. சண்டைக்கோழி பார்ட் 1ல் மீரா ஜாஸ்மின் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 2லையுமே மீரா ஜாஸ்மின் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதுக்காண்டி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்றி இந்த படத்தில் இவங்களை ட்ராப் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஷாமிலி மற்றும் அஸ்ரா ஹாசன் முக்கியமான கதாபாத்திரத்திற்காக அப்ரோச் பண்ண பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஆனா கடைசியில் எந்த ஆக்ட்ரஸுமே கமிட் செய்யல. இந்த படத்துக்கு சத்யராஜ் வில்லன் கதாபாத்திரத்திற்காக அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தயாரிப்பு லேட் ஆனதுனால இவரும் விலகி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வரலட்சுமி, சரத்குமார் வில்லி கேரக்டருக்கு கமிட் ஆயிருக்கிறாங்க. சண்டைக்கோழி 2 அப்டேட் கொடுங்கன்னு ஆடியன்ஸ் மத்தியில் கேட்க, அதுக்கு விஷால் ஸ்ட்ரிக்டா படத்துடைய படப்பிடிப்பு ஆகஸ்ட் 2015ஆம் ஆண்டு தொடங்கும் என்றும், முதல் படத்தை விட ஸ்கிரிப்ட் சிறப்பாக இருக்கும் வரை படம் நடக்காது என்றும் விஷால் தி ஹிந்துவுக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது லிங்குசாமி அவர்களும் விஷாலுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால இந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி ஜனவரி 2016 அன்று படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினாக மஞ்சிமா மோகனை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் அவங்க ஒரு சில காரணத்தினால இந்த படத்தை டிராப் செஞ்சதுனால இந்த ஸ்கிரிப்ட் கீர்த்தி சுரேஷுக்கு போயிருக்குது. அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் அவங்கள இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் மதி மற்ற படங்களில் கமிட்மெண்ட்டுகளில் பிஸியாக இருந்ததுனால ஒளிப்பதிவாளர் KA சக்திவேல் கடைசியாக இந்த படத்திற்கு கமிட் ஆயிருக்கிறாரு. மதுரையில் முக்கிய இடங்களில் ஒன்றான பின்னி மில்ஸில் 500 கடைகள் மற்றும் ஒரு கோயில், ஒரு செட்டு போட்டு ஒரு பாடலுக்கான ஆரம்ப காட்சிகள் இளைய கலைஞர்களை கொண்டு இந்த படத்தை படமாக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் முழுக்க திருவிழா காட்சிகள் எல்லாமே செட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஒரே நேரத்தில் தெலுங்குல பண்டம் மற்றும் கொடி 2 என்ற பெயர்லையும் டப் செஞ்சப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தோடைய சேட்டலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவியோடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டாடா, பாய்.